ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பில்ட் இண்டஸ்ட்ரி நம்பர் அந்த மேஜிக்கல் கான்டினென்ட் சாப்டர் 46 அண்ட் 47 தான் பார்க்க போறோம். ஏற்கனவே 40 வரையும் அப்லோட் பண்ணிட்டேன். செக் பண்ணலாம். செக் அவுட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? இப்போ ஸ்டார்ட்டிங் சீன்ல வந்து என்ன காமிக்கிறாங்கன்னா, நம்ம இந்த பொண்ணுங்கள்லாம் கடத்திட்டு வந்திருப்பான். இவன கைது பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அசசின் கூடலாம் ஃபைட் பண்ணுறாப்லலாம் வந்திருப்போம். ஸோ அவன பார்த்தீங்கன்னா கொலை பண்ணியிருக்காய்ங்க. ஸோ இவங்கள பார்க்க யார் யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ, ரோசலின், அப்புறம் நம்ம கில்ட் மாஸ்டரு, விசார் கில்ட் மாஸ்டரு, அப்புறம் மெய்டு இவங்கலாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி இவன் செத்தான்? எந்த டயத்துல செத்தான்? அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ கேட்கறான். அதுக்கு ரோசலின் வந்து சொல்றாங்க, 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து செத்துருக்கான். ஒரு கார்டு வந்து பார்த்துருக்காப்புல, தண்ணி வைக்கலான்னு வந்திருக்கான். ஆனா என்ன அவன் பார்த்தா தான் தெரியுது இவன் செத்து கிடக்குறான்னு சொல்லிட்டு. ஸோ அங்க பார்த்தீங்கன்னா 5 சிம்பிள்லாம் கிறுக்கி கிடக்குது. ஸோ அத பார்த்தீங்கன்னா நம்மளோட விசால் கில்டு மாஸ்டர் இருக்கார்ல, ஸோ அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இத வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. யாரு பண்ணான்னு சொல்லிட்டு. அந்த டயத்துல தான் அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ். இத யாரு பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, டார்க் மேட்ச சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்க. மத்தவங்களும் ஷாக் ஆகுறாங்க. எது டார்க் மேஜான்னு சொல்லிட்டு. ஹீரோ வந்து கேட்குறான், டார்க் மேஜ்ன்னு பேர கேட்டாலே தெரியுது. இவன் கொஞ்சம் பவர்ஃபுல்லா தான் இருக்கணும், டேலண்டா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ சொல்லிட்டுருக்கான். அந்த டயத்துல தான் மெய்ட் வந்து சொல்றாங்க, டார்க் மேஜ்லாம் ரொம்ப மோசமானவைங்க. அவைங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வியாதியெல்லாம் பரப்பி விடுவாய்ங்க. மத்தவங்களுக்கு இந்த வியாதியெல்லாம் பரவ ஆரம்பிச்சுரும். ஸோ, அதனாலயே பார்த்தீங்கன்னா, நம்ம சீக்கிரம் போயிடலாம் அப்படிங்கிற மாரிலாம் மெய்ட் வந்து சொல்றாங்க. ஹீரோ வந்து சொல்றான், இந்த டஞ்சன்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியுது, ரொம்ப ட்ரையா இருக்குது. ரொம்ப காலமா அடைஞ்சு தான் இருக்கு. ஸோ, இந்த மாரி டயத்துல எல்லாம், இந்த மாரி இடத்துல எல்லாம் முதல்ல வந்து வியாதி பரவாது அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து சயின்டிஃபிக்கா சொல்லிட்டுருக்கான். அந்த டயத்துல தான் நம்மளுடைய விசார்டு கில்டு மாஸ்டர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, பிளேக் எல்லாம் பரப்பக்கூடியவங்க, ரொம்ப மோசமானவங்க. ஷேடோல தான் செயல்படுவாய்ங்க. நேரடியா வந்து யாரையும் அட்டாக் பண்ண மாட்டாய்ங்க. அப்படிங்கிற மாரிலாம் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். ஓ! பிளேக் நோயெல்லாம் பரப்புவாய்ங்களா? அப்பன்னா இவங்களுக்கு பாக்டீரியா பத்தின அறிவு இருக்கணும் அப்படிங்கிற மாரிலாம் நம்ம ஹீரோ வந்து மனசுல நெனச்சிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் செலினா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. செலினானா வேற யாரும் கிடையாது. நம்மளோட விசால்டு கில்டு மாஸ்டர் தான். நான் அடிக்கடி இப்படிதான் மாத்தி மாத்தி சொல்லிட்டுருப்பேன். ஸோ 2யும் புரிஞ்சுக்கங்க. ஒரு டைட்டிலு, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா பேரு. ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க சொல்லிட்டுருக்காங்க, டார்க் மேஜ நம்ம பகைச்சுக்கிறதெல்லாம் ரொம்ப மோசமானது. எனக்கு தெரிஞ்ச வரை டார்க் மேஜ் இவன தான் கொல்ல வந்திருந்தாங்கன்னா, எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. கொன்னுட்டாய்ங்க, கிளம்பிட்டாய்ங்க. ஆனா, ஒருவேள உங்களுக்கு இந்த திட்டம் போட்டிருந்தாங்கன்னா, நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ, நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். அப்படிங்கிற மாரிலாம் செலினா வந்து சொல்லிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐலின் சிட்டினோட ஆர்ஃபனேஜ காமிக்கிறாங்க. இந்த பொண்ணுங்கள கடத்தியிருப்பாங்கல்ல. ஸோ, ஹீரோ காப்பாத்தி இந்த ஆர்ஃபனேஜ்ல தான் வச்சிருக்கான். ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், உங்களுக்கு வந்துட்டு நான் 2 ஆப்ஷன் தர்றேன். இதேமாரி நேத்தைக்கு உங்கள நாங்க காப்பாத்தியிருக்கோம். ஸோ, இந்த மாரி டயத்துல வந்துட்டு உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, உங்க ஊர சொல்லுங்க. உங்க ஊர்ல கொண்டு போய் நாங்க விட்டுர்றோம். ஒரு கேரேஜ் ஏற்பாடு பண்ணி. இல்லைன்னா, உங்க ஊர் பேர் தெரியல, இல்ல உங்க அப்பா, அம்மா இல்ல அப்படிங்கிற பட்சத்தில வந்துட்டு, நாங்க இங்கேயே தங்க வச்சுக்கிறோம். இனிமே நீங்க ஐசோலின் சிட்டியோட பீப்பிளா மாறிடுவீங்க. அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கான். ஆனா என்ன, அங்க இருக்க பொண்ணு ஊர் பேரே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ரொம்ப மௌனமாவே இருக்காங்க. ஏன் எல்லாம் மௌனமா இருக்கீங்க? உங்க ஊர் பேர் தெரியலைன்னா, தெரியலைன்னா சொல்லுங்க அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ சொல்றான். அத கேட்டு நம்மளுடைய எல்ரியா வந்து என்ன தெரியுமா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இதேமாரி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவங்கள பல வருஷமா இதேமாரி கடத்தியே வச்சிருந்துருக்காங்க. ஸோ, இப்ப நீங்க கூட காப்பாத்திருக்கீங்களா, கடத்தியிருக்கீங்களாங்கிறது கூட அவங்களுக்கு தெரியல. ஸோ, அதனாலேயே தான் அவங்க பயந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. ஸோ, நம்ம காப்பாத்திருந்தாலும் இவங்க மனச விடுறது ரொம்ப கஷ்டம். குழந்தைங்கள அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாரிலாம் எல்ரியா சொல்லிட்டுருக்காங்க. அந்த நேரத்தில சொல்றான், குழந்தைங்க மனச எவ்வளோ கஷ்டப்படுத்துறது ஈஸியோ, அதே லெவல் தான் அவங்கள சந்தோஷப்படுத்துறது ஈஸி. நான் ஈஸியா சந்தோஷப்படுத்தி அவங்கள்ட்ட எந்த ஊருன்னு கேட்டு வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ சொல்றான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ வந்துட்டு நம்ம லியா மேடு கிட்ட குக்கீ செய்ய சொல்லியிருப்பான். லியா மேடு பார்த்தீங்கன்னா, குக்கீ செஞ்சிருப்பாங்க. ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கான். இதான் பார்த்தீங்கன்னா, இந்த ஐலிஸ்லின் சிட்டில இருக்கிற மிகப்பெரிய குக்கி, ரொம்ப டேஸ்ட்டான குக்கி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க பொண்ணுங்களுக்கெல்லாம் குடுக்குறாங்க. சரி இவ்வளோ சொல்றாரேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு எடுத்து சாப்பிடுது. சாப்பிட்டு பார்த்தோனே ரொம்ப டேஸ்ட் சூப்பரா இருக்கு. மத்த பொண்ணுங்கலாம் பார்த்துட்டு இருக்காங்க. பரவாயில்லையே இந்த பொண்ணு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கே அப்படின்னா, குக்கி ரொம்ப நல்லதா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே சாப்பிடுறாங்க. எல்லாருமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது. எல்லாருக்கும் ரொம்ப டேஸ்ட் ரொம்ப புடிச்சிருக்கு. ஸோ, இந்த டயத்துல தான் ஹீரோ சொல்றான், சரி நம்ம ஒரு கேம் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ வந்து சொல்றான். ஆமா என்ன கேம் அப்படின்னு அங்க இருக்க பொண்ணு கேட்குறாங்க. அதுக்கு வந்து சொல்றான், ட்ரூத் ஆர் டேர் தான். இதுல பார்த்தீங்கன்னா நெறைய கார்டு இருக்கும். இந்த கார்டுல நீங்க ஒரு கார்டு எடுக்கணும். அதுல ட்ரூத் ஆர் டேர்ன்னு இருக்கும். ஸோ, ட்ரூத்னா நீங்க ஒரு உண்மைய சொல்லணும். இல்லைன்னா நீங்க ஒரு சேலஞ்ச் பண்ணணும். சின்னதா தான் இருக்கும். அத பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு பிஸ்கட் தருவேன் அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாய்ங்க. இப்ப ஃபைனலா பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஜாலியா அந்த பொண்ணுங்க கூட எல்லாம் விளையாடிட்டு இருக்கிறாப்ல. ஸோ, எல்லாமே முடிஞ்சிருது. இதுக்கப்புறம் அங்க இருக்க பொண்ணுங்கலாம் உண்மைய சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. நான் இது மாரி இந்த சிட்டிலேருந்து வந்திருக்கிறேன். இந்த வில்லேஜ்லேருந்து வந்திருக்கேன்னு சொல்லும்போது, ஹீரோ வந்து சொல்றான், நான் உங்கள அங்கேயே அனுப்பிடுறேன் கேரவன்ல அப்படின்னு சொல்லிட்டுருக்காப்ல. ஸோ, இதுக்கெல்லாம் ஹீரோ வந்துட்டு எல்ரியாட்ட சொல்றான், இதெல்லாம் மொத்தமா அரேஞ்ச் பண்ணிருங்க. மொத்த செலவையும் நான் பார்த்துக்கிறேன். நாளைக்கே இவங்கலாம் அவங்கவங்க ஊருக்கு போயிருக்கணும் அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ சொல்லிட்டுருக்கான். நம்ம எல்ரியா ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய பொண்ணுங்களுக்கு வீடு இருந்திருக்காது, ஃபேமிலி இருந்திருக்காது. ஸோ, அவங்கலாம் பார்த்தீங்கன்னா இங்க இருக்காங்க. நான் இந்த ஆர்ஃபனேஜ நல்லா பார்த்துக்கிறேன். இவங்கள என் பீப்பிளா அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ நெனச்சிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோ ஸ்டேட்டஸ் ஸ்கேன் பண்ணி பார்க்குறான். யாராவது திறமையா இருந்தாங்கன்னா, நம்மளுடைய 3வது ஆளா சேர்த்துக்கலாம். ஏன்னா ஹீரோ 5 பேர செலக்ட் பண்ணணும். ஸோ, இங்க இருக்கவங்கலாம் ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. யாருமே பார்த்தீங்கன்னா,
ரொம்ப ஸ்பெஷலா இல்ல. எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆர்டினரியா தான் இருக்காங்க. என்னடா இவ்வளோ ஆர்டினரியா இருக்காங்க. சரி பரவால்ல இவங்களும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ நெனச்சிட்டு இருக்கான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு தூரத்தில இருக்குது. அந்த பொண்ணு மேக்ஸிமம் எந்த விதமான பார்ட்டிசிபேஷன்லயும் கலந்துக்கல. சும்மா பிஸ்கட் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. இப்ப ஹீரோ அந்த பொண்ண ஸ்கேன் பண்ணி பார்க்குறான். பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ட்ராட்டஜியும் கம்மியா இருக்கு, லீடர்ஷிப்பும் கம்மியா இருக்கு, லாயல்ட்டியும் கம்மியா இருக்கு, ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு, மேஜிக் ரொம்ப அதிகமா இருக்கு. ஹீரோ என்னடா இது நம்ம லியாமெய்டுக்கு ஈக்குவலான ஸ்ட்ரென்த்தும், மேஜிக் பவரும் வச்சிருக்கா. அந்த ரேஞ்சுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா? அப்படிங்கிற மாரி ஹீரோ ஷாக்கா பார்த்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம பிரித்தியாவோட ஹவுஸ காமிக்கிறாங்க. பிரித்தியா வந்துட்டு நம்ம நாக்ஸ்ட்ட கேட்குறான். "ஆமா, நீ அந்த பேண்டட் லீடர அவன விசாரிக்க தானே சொன்ன? அவன் எப்படி செத்தான்? நீ தான் அவன கொலை பண்ணியா?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்குறாங்க. "நான் எதுவும் கொலை பண்ணல. நான் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனா என்ன டார்ச்சர் பண்ணப்போ கூட அவன் எந்த விதமான வார்த்தையும் சொல்லல. ஸோ நான் போனதுக்கப்புறம் யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ணியிருக்கிறாங்க." அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. "இது உனக்கு ஒரு ஆடா தெரியலையாப்பா?" அப்படிங்கிற மாரிலாம் அவங்க வந்து கேட்குறாங்க. "இல்ல இல்லைங்க. அவன் ரொம்ப சின்னவன் தான் எனக்கு பார்த்தாலே தெரியுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, அவன்ட்ட எந்த விதமான தகவலும் இல்ல. அதேமாரி பார்த்தீங்கன்னா, அவன பெரிய ஆளாவும் தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரையும் அந்த கேங்லேயே பார்த்தீங்கன்னா, இவன் தான் கடைசி ஆளா இருந்திருக்கணும்." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டுருக்கான். "கடைசி ஆள ஏப்பா ஒரு டார்க் மேஜ வச்சு கொலை பண்றாங்க? இது உனக்கு ஒரு வித்தியாசமா தெரியலையா?" அப்படின்னு பிரித்தியா கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு அவன் சொல்றான், "எனக்கு தெரிஞ்ச வரையும் பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு கர்ஸ போட்டுருக்கணும். இதேமாரி யார் யாரெல்லாம் உண்மைய சொல்ல வர்றாங்களோ, அந்த டயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கொலை பண்றாப்புல ஒரு கர்ஸ் இருக்கணும். அது ட்ரிகர் ஆயி இவன கொன்றுக்கணும்." அப்படிங்கிற மாரி அவங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருக்கான். அதுக்கப்புறம் பிரித்தியா வந்து சொல்லிட்டுருக்காங்க, "சரி இதனால ரெயினுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது. ஸோ ரெயின நீ எப்போதும் பாதுகாக்கணும். என் தம்பிய நீ பாதுகாத்தே ஆகணும்." அப்படிங்கிற மாரிலாம் பிரித்தியா சொல்றாங்க. "கவலைப்படாதீங்க நான் பாதுகாக்கிறேன்." அப்படிங்கிற மாரிலாம் நம்ம நாக்ஸ் வந்து ஒத்துக்கிறாப்புல. இதுக்கப்புறம் பிரித்தியா வச்சுட்டுருக்காங்க, "யார்றா அந்த கேங்கு? இதேமாரி ஸ்லேவ கடத்துறது, இத கொண்டு போறது, இது எதுக்கு இவ்வளோ பாதுகாத்துட்டு இருக்காங்க?" அப்படிங்கிற மாரிலாம் பிரித்தியா நெனச்சிட்டு இருக்காங்க. அடுத்த பிளான் என்னவா இருக்கும்? அப்படிங்கிற மாரிலாம் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டியூக் எஸ்காவோடைய அந்த லேண்ட தான் காமிக்கிறாய்ங்க. அவனுடைய வீட்ட காமிக்கிறாய்ங்க. அவன் வீட்ல பார்த்தீங்கன்னா, பொண்ணுங்களோட ரொம்ப ஜாலியா இருந்துகிட்டு இருக்கிறாப்புல. அந்த டயத்துல தான் பார்த்தீங்கன்னா, ஒரு சோல்ஜர் வந்து சொல்றான், "உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கெல்லாம் ரொம்ப மன்னிச்சிருங்க என்னைய. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை தேடி ஒரு விசிட்டர் வந்திருக்காரு. அந்த விசிட்டர் உங்கள சீக்கிரம் பார்த்தாகணும்னு சொல்லிட்டு இருக்காரு." அப்படிங்கிற மாரி கேட்கிறப்ப, "இந்த டயத்துல என்ன ஏன்டா டிஸ்டர்ப் பண்றீங்க? இந்த மாரி டயத்துல டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாது." அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு இருக்கான். இருந்தாலும் லார்ட் எல்ட்ரிக்கே வந்திருக்காருங்க. அவர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. "ஓ! லார்ட் எல்ட்ரிக்கா? அவன் எப்போதும் இங்க வரமாட்டானே! ஒருவேளை கிஃப்ட் எடுத்து வந்திருப்பான் போல." அப்படிங்கிற மாரி நெனச்சிட்டு இருக்காங்க. இவங்க லாங்குவேஜ்ல கிஃப்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரான பொண்ணுங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ, இப்ப வந்துட்டு நம்ப ஆளும் வரேன்னு சுத்திக்கிறான். சரி பொண்ணுங்கள இந்த வட்டம் நல்லபடியா கொண்டு வந்திருந்தா சரி, எனக்கு டேஸ்ட் பார்க்க நெறைய பொண்ணுங்க தேவை அப்படிங்கிற மாரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். இந்த தடவ பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்கா வந்துட்டு சொல்றான், "என்னப்பா விளையாடிட்டு இருக்கியே? பார்த்தே ரொம்ப காலமாச்சு. ஆமா எதுக்கு இந்த அர்த்தராத்திரில வந்து என்னைய டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்க?" அப்படின்னு நம்மளுடைய எஸ்கா வந்து கேட்கிறாப்புல. அதுக்கு வந்துட்டு இப்ப லார்ட் எல்ட்ரிக் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். "இந்த டயத்துல டிஸ்டர்ப் பண்ணோனே நீங்க என்ன தெரியுமா நெனச்சிருப்பீங்க? பொண்ணுங்கள கூட்டிட்டு வந்திருப்பான்னு நெனச்சீங்க. ஆனா பொண்ணுங்கள இந்த வாட்டிலாம் நான் கூட்டிட்டு வரல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மிகப்பெரிய தடையா இருந்தது பார்த்தீங்கன்னா, ரெயின் தான்." அப்படின்னு சொல்றாய்ங்க. "உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லலாம்னு தான் வந்தேன்." அப்படிங்கிற மாரி அவன் சொல்றான். "சரி வா நம்ம பிரைவேட் ரூம்ல போய் பேசிக்கலாம்னு" சொல்லிட்டு இப்ப பிரைவேட் ரூமுக்கு போறாய்ங்க. அங்க வந்துட்டு நம்ம எல்டருக்கு வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். இதேமாரி பார்த்தீங்கன்னா, "இனிமே நான் ஐஸ்லேண்ட் சிட்டிக்கு லார்டு கிடையாது. ரெயின் தான் லார்டு. என்னைய பதவியிலேருந்து தூக்கிட்டாய்ங்க." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டுருக்காங்க. "என்னது பதவியிலேருந்து தூக்கிட்டாய்ங்களா? இதுக்கு வாய்ப்பே இல்லையாடா? நீ பல காலமா லார்டா இருந்திருக்க. அந்த ஏரியாவ நல்லவன் பார்த்துட்டு இருந்திருக்க. இத்தன காலமா நீ பண்ண வேலைக்கும் உன்னை பதவி விட்டா தூக்குவானுங்க?" அப்படிங்கிற மாரி அவரு கேட்குறாரு. அதுக்கு வந்துட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான், "ஆமா. லார்ட் ரெயின் வந்துட்டு என்னைய பதவி விட்டு தூக்கி." அதேமாரி பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் ரெயினுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கு. எல்லாமே என் கண்ட்ரோலுக்கு கீழ தான் இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் சொல்றபடி தான் நடக்கணும் அப்படிங்கிற மாரி நெனைக்கக்கூடிய ஒரு ஆளு. ஸோ, அதனாலயே பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஸியாவே தோற்கடிச்சிடலாம் அப்படிங்கிற மாரி அவர் எக்ஸ்ப்ளைன் பண்ணிருக்காரு. அதேமாரி நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பி வைக்கலான்ட்டு இருந்தேன். அதாவது பொண்ணுங்கள அனுப்பி வைக்கலான்ட்டு இருந்தேன். ஸோ, அந்த பொண்ணுங்கள வந்துட்டு ஒரு பேண்டேஜ் மூலமா தான் அனுப்பி வச்சுட்டு இருப்பேன்ல. ஸோ, அவங்க மூலியமா தான் கொண்டு வந்துட்டு இருந்தேன். ஆனா பார்த்தீங்கன்னா, அவங்களே அவங்க புடிச்சுட்டாய்ங்க அப்படின்னு சொல்றாய்ங்க. அவங்கள புடிச்சுட்டாங்கன்னா நம்ம உண்மையெல்லாம் உளறிருவாய்ங்களா? இப்ப நம்ம என்ன பண்றது? அப்படிங்கிற மாரிலாம் கேட்டுட்டு இருக்கும்போது, லார்ட் எல்ட்ரிக் வந்துட்டு சொல்றான், "அதுக்கு தான் எனக்கு ஒரு ஐடியா இருக்கு." அப்படின்னு சொல்றான். நல்ல ஐடியாவா இருந்தா சரி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ப லார்ட் ரெயின்லாம் எதிர்த்து முடியாது. இது மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா என்னைய கொலை பண்ண கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரிலாம் அவரு சொல்லிட்டுருக்காரு. சரி கவலைப்படாதீங்க. அதுக்கு தான் என்ட்ட ஒரு ஐடியா இருக்கு. நம்ம லார்டு ரெயின வந்துட்டு போட்டு தள்ளிருவோம். போட்டு தள்ளிட்டா நமக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிரும். இதேமாரி நம்ம ஸ்லேவ் ட்ரேடும் பண்ணலாம் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, எது லார்ட் ரெயின நம்ம போட்டு தள்ளுறோமா? போட்டு தள்ளினா என்ன ஆகும்னு தெரியல. என்னைய போட்டு தள்ளிருவானுங்கடா அப்படிங்கிற மாரி அவரு சொல்லிட்டுருக்காரு. இந்த டயத்துல வந்துட்டு நம்ம எல்ட்ரிக் சொல்றான், "என்ட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு." அப்படின்னு சொல்றான். "நல்ல ஐடியாவா இருந்தா மட்டும் சொல்லு. அது என்ன ஐடியான்னு பார்த்துட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்." அப்படின்னு சொல்றாங்க. எல்ட்ரிக் வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான், "இதேமாரி இன்னும் கொஞ்ச நேரத்துல டேம் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ண போறாங்களாம்." "எது டேமா? டேம்னா முதல்ல என்னன்னு சொல்றா? இது ஏதோ புதுசா இருக்கே." அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு வந்துட்டு எல்ட்ரிக் சொல்றான், "எனக்கு இத பத்தின ஒரு டீட்டெயில்லாம் தெரியாது. இது எனக்கும் புதுசா தான் இருந்துச்சு. ஸோ அவர் சொன்னதுபடி பார்த்தீங்கன்னா, தண்ணியெல்லாம் சேர்த்து வைக்கிற ஒரு ஏரியா தான். ஸோ தண்ணிய தான் ஃபுல்லா சேர்த்து வச்சுருவாங்க. நம்மளுடைய மழை காலங்கள்ல. வெயில் காலங்கள்ல அத ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு தான் அந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்றாங்க. ஃபைனலா அந்த டேம நம்ம அழிக்கிறோம். அதோட ஹீரோவும் செத்துருவான். ஸோ இதான் என்னோட பிளான்." அப்படின்னு சொல்றாய்ங்க. "நம்ம ரெயின கொலை பண்ண போறியா? அவன கொலை பண்ணிட்டா என்னையும் சேர்த்து கொன்னுடுவாய்ங்கடா. நான் இருக்கிறது மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, அடுத்த செகண்டே யோசிக்க மாட்டானுங்க.
மிகப்பெரிய போர் ஆரம்பிச்சு என்ட்ட இருக்கிறதெல்லாம் புடுங்கிட்டு என்னை கொடூரமா கொல்லுவானுங்க அப்படிங்கிற மாரி இவரு பயப்பட ஆரம்பிச்சாரு. அந்த டயத்துல எல்ரிக் சொல்றான், "இப்ப ஹீரோவுக்கு வந்துட்டு நீங்க இந்த மாரி பிராத்தல் பிசினஸ் அது மாரி பொண்ணுங்கள கூட்டிட்டு வர்றது இது எல்லாமே அவனுக்கு தெரியும். அவனுக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கங்க, அடுத்த செகண்டே உங்கள கொன்னுடுவானுங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்க சாக தான் போறீங்கன்னு" மிரட்ட ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம டேம் ப்ராஜெக்ட் இங்க இந்த உலகத்திலே எவனுக்கும் தெரியாது. அவன் தான் முறையா உருவாக்குறான். ஸோ டேம்ல பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னு தான் நம்ம சொல்லப் போறோம். இதுல உங்க பேரும் என் பேரும் வெளிய வராது. ஸோ அதனால ஹீரோவும் செத்துருவான். ஸோ இதுக்கு நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. ஹீரோ செத்ததுக்கப்புறம் அடுத்த லார்டு நான் தான். நான் வந்தா என்ன பண்ணுவேன், உங்களுக்கு பொண்ணுங்கள அனுப்பி வைக்கிற பிசினஸ பார்ப்பேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பேருக்குமே லாபம். அப்படிங்கிற மாரி சொல்லிட்டுருக்கான். பரவால்ல நீ பொண்ணுங்கள அனுப்பிச்சு வச்சா போதும். இதுல என் பேர் எதுவும் வெளிய வந்துறக்கூடாது. பிளான சொதப்பாம பார்த்துக்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்லி அனுப்புறாப்புல. இதுக்கப்புறம் ஹீரோவோட மேன்ஷன காமிக்கிறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த எல்லா மேஜிக்ல, ஸ்ட்ரென்த்ல எல்லாம் சிறந்த ஒரு பொண்ணு இருக்குல்ல. ஸோ அந்த பொண்ணு கூட உட்காந்துட்டு இருக்கிறாப்புல. ஹீரோ வந்து நினைச்சிட்டு இருக்கான். 3 நாளா வெறும் பிஸ்கட்ட மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கிறா. ஆனா எதுவுமே பேசவும் மாட்டேங்கிறா. எதுவும் நான் பேச வந்தாலும் தடுத்துட்டு இருக்கா. அதேமாரி அவளும் எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாரி ஹீரோ வச்சுட்டு இருக்கான். ஃபைனலா இவ பிஸ்கட் சாப்பிடுறத பார்த்துட்டு, "சரி பிஸ்கட் எப்படி இருக்கு? அதையாவது சொல்லு" அப்படின்னு கேட்குறாங்க. மறுபடியும் அந்த பொண்ணு வந்துட்டு சோகத்திலே போக ஆரம்பிக்குது. என்ன எது கேட்டாலும் இந்த பொண்ணு ரொம்ப சோகமா இருக்கு. ஒருவேள பேச முடியாதோ? ஆனா பார்த்தாலும் அப்படி தெரியலையே. சரி இந்த பொண்ண ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க போல. இதுக்கு மேல நம்ம எதுவும் கேட்க வேணாம் அப்படிங்கிற மாரி ஹீரோ முடிவு பண்றாப்புல. இதுக்கப்புறம் லிலியன் வர்றாங்க. லிலியன் வந்துட்டு சொல்றாங்க, "டேம் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆயிருச்சு" அப்படின்னு சொல்லி முடிக்கிறாய்ங்க. ஸோ இதோடயே இந்த சாப்டர் முடிஞ்சிருதுன்னு நான் அடுத்தடுத்த சாப்டர் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். தேங்க் யூ. பாய்.